வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். தசா புத்தி பலன்கள். ஒரு ராசிக்கு இந்த தசை இந்த புத்தி எது நல்லா இருக்கும்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒரு ராசிக்கு ஒரு கெட்ட தசை இல்லை கெட்ட புத்தி நடக்கும்போது அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க செய்கிற முயற்சி எல்லாமே தோல்வி, தப்பாக தான் போய் முடியுமா, இல்லை தப்பிக்க வழியே இல்லையான்னு ஒரு கேள்வி வந்தது. நான் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஒரு தசா புக்தினா என்ன, முதல்ல நீங்கள் எப்படி இதை பிரிப்பீங்க? ராசியை இங்கே விட்டுடுங்க, ஏன்னா இது ராசினால் வரக்கூடிய தசா புத்தி இல்லை. லக்னத்துலேருந்து வரக்கூடியது தான் தசா புத்தி. ராசிக்கு தசா புத்திங்கிறது கிடையாது, லக்னத்துக்கு தான் வரும். அந்த லக்னத்துக்கு யோகமான தசா புத்தியா இல்லை பாதகமான தசா புத்தியா, அஷ்டமமா நோயா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பிரிச்சுக்கணும். சரி, அது கெட்ட தசா புத்தியும் வந்துடுச்சு, தசையும் சரியில்லை, அந்த புத்தியும் நல்லா இல்லை, அப்போ எடுக்கிற முடிவு தப்பாக தான் போகுமானா கண்டிப்பாக தப்பாக தான் போகும். தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? நான் இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்னும் கிளாரிட்டியோடு சொல்கிறேன். உங்கள் சார்ட்டு, உங்கள் பர்த் சார்ட்டு, உங்கள் ஹாரோஸ்கோப், உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு கெட்ட தசை நடக்குது, ஒரு கெட்ட புத்தி நடக்குது, சூழ்நிலை சரியில்லை, புத்தியும் வேலை செய்யலை, தசையும் வாழ்க்கை பயணம் கரெக்டாக போகலை. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தசா புத்தி நடந்திருக்குமா, இல்லை இதுக்கு அடுத்து ஒரு நல்ல தசா புத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கும். இப்போ இடையில தான் ஒரு காலம் இப்படி இருக்குது. எப்போவுமே நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, நம்ம புத்தி கரெக்டாக வேலை செய்யலை, நம்ம பாதை சரியாக போகலை அப்படின்னா நாம் சரியான நபரை தேர்வு செஞ்சு அவங்களோட அடைக்கலமாக, இல்லை அவங்களோட துணையாக, இல்லை அவங்களோட ஒத்துழைக்கக்கூடிய தன்மையோடு போயிட்டா சேஃப். இதை தான் என்ன சொல்லுவோம்னா, கெட்ட தசை கெட்ட புத்தி நடக்குதா, நல்ல தசை நல்ல புத்தி நடக்கிறோட சேர்ந்து பயணம் பண்ணு. அவங்க அதில் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதான் கெட்ட தசை கெட்ட புத்தி நடக்குது, எப்படி நல்ல ஆளோட போய் சேர விடும்? கரெக்ட் தான், விடாது. அது அந்த டைமில் தானே விடாது. ஒருவேளை ஃபேமிலியில் உங்களுக்கு யாராவது நல்ல யோகமான ஜாதகம் இருந்து நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களா இருந்தால், நல்ல ஆலோசகராக இருந்தால், எப்பவுமே குரு வலுவானவங்களாக இருந்தால், அப்போ அவங்களோட நீங்கள் சேர்ந்து பயணிக்கும் போது, இல்லை அவங்க பேச்சை கேட்கும் போது, இல்லை அவங்களோட பேச்சை கன்சிடர் பண்ணும்போது இந்த கெட்ட தசாபுத்தியை நீங்கள் தடுக்க முடியும் இல்லையா? முடியும். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கெட்ட தசாபுத்தி நடக்கும்போது சுயமாக எடுக்கிற முடிவு, சுயமாக சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவு, ஒரு முதலீடு செய்யக்கூடிய முடிவு, ஒரு திருமண முடிவு, ஒரு வேலை சம்மந்தப்பட்ட முடிவு, ஒரு வெளிநாடு பயணம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அது சுயமாக நீங்களே உங்களுக்காக எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியை நீங்கள் தவிர்க்கலாம், தள்ளி போடலாம். அப்போ வீணான பிரச்சனைகள், வீணான வருத்தம், வீணான மன கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி தான் இதை தடுக்க முடியும். ஸோ தசாபுக்தி சார்ட் படி சரியாக வரலன்னா அது தவறான பாதையிலையும் தவறான முடிவு எடுக்க வைக்கும். அதில் தப்பிக்கிறது தான் வழி. ஏன்னா உங்களோட பிறவி ஜாதகத்திலேயே ஒரு வலுவான ஏதாவது ஒரு கோள் இருக்கும், அதோடைய சிந்தனை மூலயமா நீங்கள் நல்ல தசாபுத்தியுடைய அல்லது நல்ல யோகமான ஆட்களுடைய நட்போடு பாராட்டினால் இது தப்பிக்க முடியும்னு சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விதி, இந்த ஜாதகப்படி தசாபுத்தி சரியில்லைன்னா அதுக்குள்ள ரெமெடிஸ் என்னென்னா, அதோடைய அதிதேவதை யார், அந்த தசாபுத்திக்கு அதிபன் யார், அதோடைய அதிதேவதை யார், அதோடைய பிரார்த்தனையும் பூஜையும் செய்யும் பொழுது இந்த தசாபுத்தியிலேருந்து வரக்கூடிய இன்னல்கள், நெருக்கடிகள், இல்லை நெருக்கடியான சூழ்நிலைகளை இது தவிர்க்கும், தவிடுபடியாக்கும். இதுவும் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான கண்டென்ட் தான். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டைட்டிலில் வீடியோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பெட்டராக உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல ஏகப்பட்ட சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த சேனலையும் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே, ஏதாவது வகையில் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய நான் புது புது வேர்ல்டு நியூஸை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து கொடுப்பேன், அதையும் பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சேவை தேவை, உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் வேணுமா, நியூமராலஜி படி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, வாஸ்து கன்சல்டேஷன் வேணுமா, பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணுமா, ஜாப் ரிலேட்டாக வேணுமா, கரியர் ரிலேட்டாக வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டாக வேணுமா, மேரேஜ் லைஃப்பை பற்றி, இல்லை மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எந்த விதமான பலனாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல எங்களோட டீமோட நம்பர்ஸ் இருக்குது, சைட்டும் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பயனுள்ள சர்வீஸை எடுத்துக்கலாம். ப்ளஸ் தொடர்ந்து உங்கள் நண்பருக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் தேவைப்படுதோ, உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்னோட பேசணும், என்னை நேரில் மீட் பண்ணணும், இல்லை என்னோடய ஃபோனில் பேசணும், சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் டீமை அப்ரோச் பண்ணலாம்.
டெஃபினட்டாக பெஸ்ட் சர்வீஸாக பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கொடுக்க தான் இந்த சர்வீஸ் இன்னும் நான் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.